சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகின்ற நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் முழுமையான அமைச்சரவை அமைக்கப்பட்டு மக்கள் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் இதுவரை முழுமையான அரசு அமையவில்லை. அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகியோரும் நியமனம் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் உள்ள IAS அதிகாரிகள் ஒருவர் கூட பணி செய்வது கிடையாது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளில் மனம் போன போக்கில் கட்டணம் என்ற பெயரில் பொதுமக்களிடம் கொள்ளை அடிக்கின்றனர். இதையெல்லாம் அதிகாரிகள் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கின்றனர். தொகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது பற்றி குறையை கூற அமைச்சர் இல்லை. அமைச்சர் இருந்தால் அதனை அவரிடம் புகார் கோரி நிவாரணம் பெற முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரியை அதிகாரிகள் தான் ஆண்டு கொண்டு இருக்கின்றனர். அப்படி என்றால் அமைச்சர்கள் யாரும் நியமிக்கப்பட மாட்டார்களா என்று கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் யாருமே இல்லை. நான் ஒருவர் மட்டும்தான் புதுச்சேரியை கவனித்துக் கொள்வேன் என்று முதல்வர் கூறிவிட்டால் நாங்கள் அனைத்துமே முதல்வரிடமே கேட்டு வாங்கிக் கொள்வோம் என்று சாய் சரவணகுமார் தெரிவித்தார். தனது திருபுவனை தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தப்படவில்லை. வீதிதோறும் மின்விளக்குகள் இல்லாமல் இருட்டாக கிடக்கிறது. இதனால் குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. படுக்கை அறையில் போட வேண்டிய மின் விளக்குகள் வீதிகள் தோறும் போடப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், இது போன்ற குறைகளை யாரிடம் சென்று கேட்பது என்று தெரியவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி கிரிக்கெட் விளையாடட்டும், டென்னிஸ் விளையாடட்டும், இதனால் மக்களுக்கு என்ன பயன் இருக்க போகிறது? அவர் விளையாடினால் அவர் ஆரோக்கியமாக இருப்பார். அவர் ஆன்மீகவாதியாக இருந்தால் அவருக்கு நல்லது. இதனால் மக்களுக்கு என்ன பயன் இருக்க போகிறது என்று கேள்வி எழுப்பினார். எனவே உடனடியாக அமைச்சரவையை காலதாமதம் இல்லாமல் அமைக்க வேண்டும் எனவும் சாய் சரவணகுமார் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் அமைச்சர் பதவி கேட்பதால் தான் காலதாமதமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், காமராஜர் நகர் தொகுதியை சிங்கப்பூராக மாற்றுவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். முதலில் அந்த தொகுதியை அவர் சிங்கப்பூராக மாற்றட்டும், அதன் பிறகு மற்றதை பற்றி பேசிக் கொள்ளலாம் என அவர் கூறினார். வளர்க தமிழக வெற்றி கழகம், ஓங்குக டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழ், வெல்க என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுது. ஏன்னா ஆட்சி முடிஞ்சு ஆட்சி பதவி முதலமைச்சர் ஏற்றும். ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் போதே எல்லா அமைச்சர்களும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 புதுச்சேரி மாநிலம் பாகூர் சோரியாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செடல் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் உற்சவ திருவிழா கடந்த 20ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று விமான உற்சவம், சிம்ம வாகனம், சேஷ வாகனம், அன்ன வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய நிகழ்வான 29ஆம் தேதி காலை 6 மணிக்கு மேல் அங்க பிரதட்சணம், பொங்கல் இடுதல், சல்லடை விளக்கு செலுத்துதல், ஆலய சுப்பிரமணியருக்கு அபிஷேகம், எல்லை தேவதைகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிதம்பரம் பரமானந்த தீர்த்தம் பெண்ணை ஆற்றில் இருந்து கரகம் ஜோடித்து பாத குருடு, பாடை செடல், மாட்டு செடல் நடைபெற்றது. தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் 1008 அலகுகள் குத்தி ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி குருவிநத்தம், சோரியாங்குப்பம் ஆலய நிர்வாகிகள், அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமவாசிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
வெங்கிரிக்குடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய 84வது ஆண்டு சடல் உற்சவ மற்றும் தேர் திருவிழாவிற்காக கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் முருகர் வீதி உலா, அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் வீதி உலா, அருள்மிகு ஸ்ரீ சிவ குடும்ப வீதி உலா என்று ஒவ்வொரு நாளும் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான 29ஆம் தேதி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை பக்தர்கள் செடல் போட்டுக் கொண்டு தீச்சட்டி ஏந்தியும் முக்கிய வீதிகளில் சென்றனர். அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் சுவாமியை அலங்காரம் செய்து தேரில் பவனி வருதல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நல்லவாடு கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பஞ்சாயத்தாளர்கள், நல்லவாடு மீனவ கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் சடல் உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கை, மேள தாளங்கள் முழங்க கரகம் வீதி புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து மாலை ஊரணி பொங்கலிட்டு படையல் இடுதல் மற்றும் காவடி எடுத்தல், செடல் போடுதல் நிகழ்ச்சிகளை பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயம் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் மற்றும் அம்மன் சுவாமிகள் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மணப்பட்டு கிராமவாசிகள், ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர்கள், பெரியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. 2021ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டிய நிலையில் கொரோனா காரணமாக தள்ளி போனது. இந்தியாவின் மக்கள் தொகை ஏறத்தாழ 140 கோடியை கடந்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் நாட்டின் திட்டமிடல், தொகுதி மறுவரையறை மற்றும்
பொது கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமானதாகும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் இயக்குநர் சுந்தரேஷ் பாபு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். வீடு பட்டியலிடும் முதற்கட்ட கணக்கெடுப்பில் வீட்டின் வசதிகள் மற்றும் நிலைகள் குறித்து 33 கேள்விகள் கேட்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வீட்டு எண், வீட்டில் உள்ள பொருட்கள், வீட்டின் உரிமை நிலை, குடிநீர் ஆதாரம், கழிப்பறை வசதி, சமையலறை வசதி, குடும்பத்தினரில் உணவு முறை, தொலைபேசி எண் உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. சட்டப்படி கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். கணக்கெடுப்பு நோக்கத்திற்காக அதிகாரிகள் வீட்டு வளாகத்திற்குள் வருவதையும் கணக்கெடுப்பு எண்கள் அல்லது குறியீடுகளை வீட்டில் இடுவதையும் அனுமதிக்குமாறு பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் அனைத்தும் சட்டப்பிரிவு 15 கீழ் முற்றிலும் ரகசியமாக பாதுகாப்பாக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளின்படி கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைக்காத சூழல் இருந்தாலும் வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தாலும் 1000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையில் முதற்கட்டமாக செல்ஃப் எனுமரேஷன் சொல்லக்கூடிய மக்களை அவங்களுடைய தரவுகளை பதிகிற பணி நடந்தது. அது மே 17 மே 31 வரைக்கும் நடந்தது. ஸோ அதில் கிட்டத்தட்ட 15,000 வீடுகளில் இருந்து அவங்களுடைய தரவுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மீதம் உள்ளவங்களுக்கு யாராவது பதிவு பண்ணாதவங்களுக்கு இன்றிலிருந்து வீடு வீடாக எங்களுடைய கணக்காளர்கள், மக்கள் தொகை கணக்காளர்கள் போயிட்டு வீடு வீடாக போயிட்டு கணக்கெடுக்கும் பணி துவங்க இருக்கிறது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில் பாதைக்கு மேலே மேம்பாலம் கட்டும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கட்டுமான பணிகளின் போது பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து உப்பனாறு கால்வாய் மேம்பால பணிகளை மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை பகுதிகளில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உப்பனாறு வாய்க்கால் மீது கடலூர் சாலையிலும் பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. 100 கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டப்படுகிறது. இப்பணியை விரைந்து முடிக்க அறிவுறுத்தியுள்ளேன். 2027 மார்ச் மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். சில டிராபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த 2 ப்ராப்ளம் இங்க டிராபிக் ப்ராப்ளம் ரொம்ப குப்பலம் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கு ரிவ்யூ பண்றதுதான் நான் வந்திருக்கேன். இந்த வேலை மார்ச்க்குள்ள 27 மார்ச்சுக்குள்ள முடிச்சுடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் கட்டிட்டு இருக்காங்க. அதுல கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு புதுச்சேரி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று செய்தியாளர்களை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அறையில் சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமியையும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை விமர்சிக்க காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்திற்கு தகுதியில்லை என்று கூறினார். அவர், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரான பிறகு காங்கிரஸ் புதுச்சேரியில் பூஜ்யமாகிவிட்டது. மேலும் பணம் வாங்கிக் கொண்டு முதலமைச்சர் தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளதாக காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் கூறி வருகிறார். அப்படியென்றால் அவரது தலைமையிலான அமைச்சரவையில் தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்த போது எவ்வளவு பணம் வாங்கினார் என கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் மீது வைத்தியலிங்கத்திற்கு திடீர் பாசம் வந்துவிட்டது. அவர் சபாநாயகராக இருந்தபோதுதான் அசோக் ஆனந்தை பதவி நீக்கம் செய்தார். அதை நேர்மையாக செய்தாரா? இவர் முதலமைச்சராக இருந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சியை இழந்து வருகிறது. வைத்தியலிங்கம் காங்கிரஸ் தலைவரான பிறகு கட்சி பூஜ்யமானது என கூறினார். தன் மீதான புகார் குறித்து நேரடியாக விவாதிக்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்திற்கு 76 வயதாகிவிட்டது.
அதனால் மனநலத்தை பரிசோதிக்க வேண்டும் என கூறினார். காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தது போல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் வைத்தியலிங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். அவர் ராஜினாமா செய்தால் காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கும் என்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் கருத்து தெரிவித்தார். பணம் கொடுத்து அமைச்சர் பதவி என வாய்க்கு வந்ததை யாரும் பேசக்கூடாது. காரணம், வெளி மாநிலங்களில் புதுச்சேரிக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் அன்பிட் சட்டமன்ற உறுப்பினர் என கூறிய வைத்தியலிங்கம் தான் அவருக்கு தேர்தலில் சீட் கொடுத்தார். அவரிடம் எவ்வளவு தொகை வாங்கினார் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் கேள்வி எழுப்பினார். வணக்கம். நம்ம பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹேண்டியானம் மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு வணக்கம். பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புதுச்சேரி காவல்துறை பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்த உள்ளது. குறிப்பாக கடற்கரை பகுதிகள், மைதானங்கள், பூங்காக்கள், லாரி முனையங்கள், ரயில் தண்டவாளங்கள், ஒதுக்குப்புறமான இடங்களில் வார இறுதி நாட்களில் பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து புதுச்சேரி முழுவதும் காவல்துறையினர் பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொது இடங்களில் ஒழுங்கற்ற நடத்தை ஆகியவற்றில் நடவடிக்கை எடுத்தனர். அதில் பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்ட 125 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி லாஸ்பேட்டை மங்களம் காவல் நிலையத்தில் தலா ஒருவர் மீது வழக்கு, சேதராப்பட்டில் 2, அரியாங்குப்பம் 3, ரெட்டியார்பாளையம், பெரியகடை, வில்லியனூர் 4, மேட்டுப்பாளையம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பத்தில் 5, நெட்டப்பாக்கம், திருபுவனை, தவளக்குப்பத்தில் 6, டி-நகர், உருளையன்பேட்டை, காலாப்பட்டு பகுதிகளில் 7, முத்தியால்பேட்டை, ஒதியஞ்சாலை, கிருமாம்பாக்கம் பகுதிகளில் 8, முதலியார்பேட்டை, பாகூர் பகுதிகளில் 10 என மொத்தமாக 117 வழக்குகளில் 125 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரின் வாட்ஸ்அப்பில் KYC புதுப்பிக்க வேண்டுமென செயலி ஒன்று வந்துள்ளது. இது உண்மை என நம்பி மேற்கூறிய நபர் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளனர். இதேபோல் பாகூரை சேர்ந்த ஆண் நபருக்கு வாட்ஸ்அப்பில் பாரி வாகவன் சேவா செயலி அனுப்பி போக்குவரத்து சலான் இருப்பதாக குறுந்தகவல் வந்துள்ளது. இதனை உண்மை என நம்பி மேற்கூறிய நபரும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்த 22,000 ரூபாய் பணத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 2 பேர் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியின் ஏனாம் தொகுதியில் மல்லாடி கிருஷ்ணாராவ் வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு ஜலதோஷம் மற்றும் தலைவலி ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர் அரசு மருத்துவமனைக்கு சென்று மக்களோடு மக்களாக பரிசோதனை செய்து கொண்ட நிலையில் மாத்திரை மற்றும் மருந்துகள் பெற்று சென்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி அறிவுறுத்தலின்படியும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் சொல்லி கிணங்கவும் மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழக தலைமை சார்பில்
கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, நேயம் மக்கள் கழகத்தின் தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். மேலும் தொகுதி தலைமை நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாளின் சமூக பணிகளை நினைவு கூர்ந்தனர். புகழ் வணக்கம், 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 புகழ் வணக்கம். அஞ்சலி அம்மாளுக்கு பாயிண்ட் ஃபைவ்ல போட்டுடு. ஒண்ணு மட்டும் கிளியர் என்ன? புதிய நேரா பண்ண புதிய பெண்ணுரிமை போராளி அஞ்சலி அம்மாளுக்கு புகழ் வணக்கம். அஞ்சலி அம்மாளுக்கு புகழ் வணக்கம். பெண்ணுரிமை போராளி, பெண்ணுரிமை போராளி அஞ்சலி அம்மாளுக்கு புகழ் வணக்கம். எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை பாராட்டுறாங்க. அதை நினைவில் கொண்டு அடுத்த காலங்களில் சிறப்பா இவங்களுடைய புகழ புதுச்சேரி மாநிலத்தில் எங்கும் தெருவில் எங்கும் வீடு தெருவு எல்லா இடத்துலையும் இவங்களுடைய புகழையும் இவங்க நாட்டுக்காக சமூகத்துக்காக செய்த